கடலுக்கு கரைகண்ட தமிழாய் நிலைகுண்ட அறிவுக்கு நிகழ்த்த தமிழாய் மலையுச்சி ஒளியின விட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாலை வெள்ளத்துக்கு உரித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவகலகணத்திற்குரிய ஈலிசி நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றில் வாட வெண்பா ஆசையப்பா கலைப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினங்களுக்கு உண்டான பாட்டுடைய திறமனை அகாரம் உகாரம் மகாரம் என வரைக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரையறுக்கப்பட்டு என் மனதில் தந்து ஒளியாய் மணியாய் வளைமுக சுடர வேண்டும் வரம் திருவன் புகனே குன்றூராடும் குமரா மாழ்வன் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்படிதேன் சரணம் சரணம் யா முருகப்பெருமானை வணங்கிவிட்டு விஷயத்தை பார்ப்போம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
என்ன இப்படி எல்லாரும் நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்து ஏய் நாடகம் பார்க்கத்தான் வந்திருக்காங்க. வேற என்ன நாடகம் பார்க்கலாம்? எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? ஆறாவரமா ஒரு கை இப்படி தான் தட்டி முடிச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். ஒரு உற்சாகமா பார்க்கணும். ஒரு கை தட்டி ஒரு ஆறாவரமா பார்த்தா தானே அது நாடகம். அவங்க எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இல்ல கவனித்து இல்ல அவங்க கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க, நம்ம நாடகம் பார்க்க வந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கை தட்ட வந்தமான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லங்க, இப்படி இருந்தாலும் நல்லதா இருக்கு. இப்ப இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் வரலன்னு ஆமா. நினைக்கிறேன் கூட்டம். ஏன் இப்படியே கை தட்டுறாங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்கன்னே சொல்றாங்களே. மெச்சவுகள் வெங்கடவா வெண்பாவேர் பாதையில் சீரோல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவென்று பரந்தாமனை புகழை பாடிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். இது என்ன கோவில்? அப்போ ரெண்டு பக்தர்கள் சேர்ந்து அப்படியா? அப்ப ஐயப்பன் பாடல் பாடுவோம். இருமுடி தாங்கி அதான் தாங்க ம். லேச குறைச்சு இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எவனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமி. அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் வாசல் மூடிக்கொண்டு ஐயன் நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே
2 நபருக்கு மட்டும் நன்றி. நன்றி. ஒரே அலைவா. அனைவருக்கும் நன்றி. சந்தனமும் குங்குமமும் ஜவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தியுடைய விதங்கொழியிலே திறனை வாழ்வைக்கும் தாயமும் தன்னுடைய செங்கனி சிரிப்பிலே செவ்வான புலகின்ற சம்பவள முத்து வடிவே கந்தனை கணபதி தந்தமே வாழ்வித்த கற்கன் இன்ப வடிவே காற்றையும் மலையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் மெருக்கிடவே சிந்தனை சோழையில் தென்றலாய் உழைவிடும் திருவிழி சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அமையுமை அம்மையே ஆதி சிவன் பாதிய உன்னை போற்றி புகழ்ந்து வணங்குகிறேன் அம்மா. போற்றி போற்றி அந்த அம்பாளை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, உன் கடைகளால் நலம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா, அருள்மாரியம்மா அம்மா, கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. கரகம் எடுத்து ஆடி வந்தோ நாளைக்கு செலுத்த நாடி வந்தோ கரகரடத்தாடி வந்தோ காணிக்க செலுத்த நாடி வந்தோ கரங்கள் குவித்து பாடி வந்தோம் கரங்கள் குவித்து தேடி வந்தோம் அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. அன்னவாகனம் அமர்ந்து வந்தார் அம்மா எங்களை கருள வந்தார். அன்னதானம் அமர்ந்து வந்தோ அம்மா எங்களை கருண வந்தோ புன்னகை முகம் கொண்டவளே புன்னகை காலம் தந்தவளே அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. குத்து விளக்கை ஏற்ற வந்தோ எங்கள் மூல விளக்கை போற்ற வந்தோ குத்து விளக்கை ஏற்ற வந்தோ என்ன மூல விளக்கை போற்ற வந்தோ முத்து மாறி உன்னை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பலனடைந்தோம் அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா உன் கடைக்கல்ல நலம் கொடுப்பாய் அருமாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா. குறிஞ்சி முல்லை நன்றி கலந்த வணக்கம் கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு. குறிஞ்சி முல்லை மருதர் மெய்தல் பாலை வெள்ளத்தில் குறிஞ்சி நிலத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னை யோசிச்சு தட்டுறேன் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்ப தேவனுக்கு வளர்ப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடு வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. இல்ல செவன் பிரதர்ஸ் 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னைய மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திரை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்களாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். நான் போறேன், எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வர்றாங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரி ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகி உங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்க்குறாரோ? ஆமாப்பா. உங்களை ஏன்னா ஒரே பெண் குழந்தைங்கிறனால ஆமா அப்பால செல்லம் பார்த்தாவே தெரியுது. என்ன ஆள் அடப்பு தடப்பா இருக்கா இல்ல? அப்புறம் பாருங்க, அப்புறம் நான் சண்டைக்கு வந்துடுவேன். ஏமா இந்தம்மா இந்த வயசுக்கு இது அடப்பு தடப்பு தாமா. ஏங்க சண்டைக்கு இல்ல சண்டைக்கு. அதனால நாங்கெல்லாம் கண்ணு கருத்தமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தரை இன்னைக்கு இல்லை நேத்து இல்லை ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா யாரதான் அப்படி மனசுல நினைச்சிருக்கியா? சொல்லவா? சொல்லுங்க. அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான தான் மனசுல நினைச்சிருக்கேன். நீங்க மட்டுமா நினைச்சிருக்கியா? இங்க அமர்ந்திருக்க நாங்களும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்பா 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 என்ன மகளே, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க நினைப்பு வேற.
நான் நினைச்சிருக்க நினைப்பு வேறங்க. என்னம்மா வேற வேறனா ஒண்ணு விளக்கம் சொல்லணும்ல. நீங்க எல்லாருமே வந்து பக்தி மயக்கத்துல இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் அப்படியா? நீங்க நான் வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு நாடகம்லாம் ஆரம்பிச்சு. அப்பா நான் வந்து காதல் மயக்கத்துல இருக்கேன். யார் மேல காதல் மயக்கம்? என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. சொல்லவா? சொல்லுங்க. சொல்லவா ஒரு காதல் கதை சொல்றேன் கேளுங்க. குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு போ செல்வதெங்கே மனதானே, இங்கு வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்ப பொங்கவோ இனி நான் தானே அது என்றாகம். கோயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே, அதை கேட்டு போ செல்வதெங்கே மனதானே. அத்தை மகன் கொண்டாட வித்து மனம் திண்டாட அத்தைகள் நினைத்து சுமப்பே புது செண்டாடி மெத்து சுகம் உண்டாக அத்தனையும் வள்ளி கொடுப்பே மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூ மெத்தி விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன் மௌனம் போனதென்று கீதம் பாடுதே வாழாதையோட ஆசை தேடுதே கீதம் பாடுதே வாசை தேடுதே கோயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே. காலமிங்கு பூண்டாக வந்த இந்த வெய்வாக இன்று வரை எண்ணி இருந்தேன். பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன். இந்த இச்சில் ஆடும் தாமரை சிக்க காத்து வளர்ப்பேன் கற்பகத்து பொற்பதத்து பூ